ஈரநேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்தோடு நான் உங்கள் தினேஷ். அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தண்ணீர்குளம் கிராமத்தில் நடைபெற்ற அம்மனுக்கு 4ஆம் வாரம் பொங்கல் வைத்து அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அலங்கார அபிஷேக விழா நடந்ததுங்க. ஸோ ஆடி மாதம் எல்லா ஊர்லேயும் செம வைபா சாமி திருவிழா நடக்கும். அதே மாதிரி எங்கள் ஊர் என்ன குறைனா எங்கள் ஊர் வீதி உலா போல் பட்டாசு வானவேடிக்கை இல்லை, இது ரொம்ப குறையாது. ஸோ கூடிய விரைவில் அந்த விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் பெண்கள்லாம் ஒன்றிணைந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்த காட்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கோவில் திருவிழா பார்த்திங்கன்னா வருஷம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணக்கூடிய திருவிழா இது. ஒன்றா பொங்கல் வைப்பாங்க எங்கள் ஊர் பெண்கள். ஸோ அந்த காட்சியாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அம்மன் மாரி அழகான ஒரு அம்மன் பார்க்க முடியாது. நான் வீடியோவில் கடைசியாக காட்டுறேன். ரொம்ப அழகாக ரொம்ப பார்க்க சூப்பராக இருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. ஸோ பல நூற்றாண்டு காலமாக இங்கே இருக்க மக்கள் தலைமுறையாக அந்த அம்மன் வணங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சின்ன கோயிலாக இருந்தது. இந்த கிராமத்தோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு டிடி தயலன் ஐயா அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த கோவில் மண்டபமும் பெருசாக கட்டப்பட்டு மக்களுடைய அந்த வருகைக்காகவும் மக்களுக்கு நல்ல வழிபாட்டு முறைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெருமுயற்சி மண்டபங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தார் அவர். ஸோ இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து கரெக்டாக ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே குறிஞ்சி ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல். அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவில். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாட்டேன், இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். தலைமுறையாக அங்கே இருக்க மக்கள் வழிபட்டு அம்மனை வேண்டி வணங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் நிறுவன நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப பல 100 ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பரிகார தோஷங்கள், இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டுதல் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த கடன் தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து வழிபட்டு அந்த கோயிலுக்கு அம்மன் நிவர்த்தி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முருகன் கோயிலும் உள்ளே இருக்குது. அந்த கோயில் உள்ள இவங்க தான் எங்கள் கிராமத்தின் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு மகாசக்தி மாரியம்மன். எல்லோருக்கும் அழகான முறையில் அற்புதமாக காட்சியளிக்கிறா பார்த்தீங்களா, இவங்க தான் எங்கள் அம்மன். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஊரோட பெருமை என்னால் முடிஞ்சவன்னு பதிவிட்டு வருவேன் என்னோடய பதிவுகளில். ஸோ இந்த தருணத்தில் என்னோடய ஊரோட பெருமை நான் பதிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அம்மன் பாருங்கள், எங்களுடைய அம்மனை அழகாக பாருங்கள். நிறைய பேர் நேரில் வர முடியாத குறைகளுக்காக தான் இந்த வீடியோ மொத்தமாக பதிவிட்டு நான் உங்களுக்காக இந்த வீடியோ காணொலியை முறையாக நான் வெளியிடுறேன். ஸோ யாரெல்லாம் பார்க்கணும் வருத்தப்பட கவலைப்படாதீங்க. அம்மனுடைய பாதங்களையும் அம்மனுடைய திருமணியும் பார்த்து நீங்கள்லாம் அந்த மெய் செலுத்து அம்மனை வழிபண்ண சொல்லிட்டு என்னுடைய ஆசை. அதனால தான் வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அம்மனோட கோவில் என்ன நிகழ்ச்சியில் பதிவிட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் ஒரு சில காட்சியில் பதிவிட முடியல. வாய்ப்பு கிடைச்சா நான் முழு வீடியோ போடுறேன் உங்களுக்கு.
சரிங்க, மீண்டும் இன்னொரு வீடியோ தொடர்ந்து சந்திக்கலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த வீடியோ வந்து 2 என்னோடய யூடியூப் சேனலில் பதிவிட போகிறேன். ஒன்று வந்து அம்மன் கோவில் அபிஷேக சேனல் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தா என்னுடைய சேனலில் பதிவிட போகிறேன். ஸோ பக்தர்கள் முடிஞ்சால் 2 சேனலையும் முடிஞ்சால் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவில் திருவிழாக்கு வர முடியாத எல்லாரும் இந்த கோவிலோட அம்மனோட அருள் வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க. மீண்டும் பார்க்கலாம். பாய்ங்க.